உன் மனைவியிடம் சென்று நான் வெளியே சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு வா. மா வெளியே போயிட்டு வரேன். நீ நல்லா போய் ஊர் மேயி. நான் வீட்டுல உட்காந்து பாத்திரம் எப்படி கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கேன். வேலை வெட்டிலாம் இல்ல உனக்கு. உனெல்லாம் ஏன்னா கல்யாணம் பண்ணணும் தெரியல. காலங்கத்திலே வந்து என் உயிரை வாங்கறதுக்குனே வரான். ஏதோ சொல்லிட்டு போறேன் போயிடு. கடவுளே, வெளியே போறேன்னு சொன்னா திட்டுறா. நான் வெளியே செல்லவில்லை, இன்று முழுவதும் வீட்டிலேயே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வா. லட்டு, இன்னைக்கு நான் வெளியே போல, வீட்லயே இருக்கேன். வீட்லயே இரு. யார் சம்பாதிப்பாங்க? பணம் என்ன மரத்துல காய்க்குது. ஒழுங்கா வேலை வெட்டிக்கலாம் போய் குடும்பத்துக்காக சம்பாதிச்சு காப்பாத்துன்ற அறிவுலாம் கிடையாது. கடவுளே, இப்பவும் திட்டுறா. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவளிடமே கேட்டு அதன்படியே நடந்து கொள். இது நல்லா இருக்கே, இப்பயே போய் கேட்டு வரேன். தங்கம், நான் என்ன பண்ணுன்னு நீயே சொல்ல. கேளு, எல்லாத்தையும் என்கிட்ட கேளு. நீ எல்லாம் என்னதான் பண்ணுவ? ரோட்ல லாரி போகுதுல, போய் உழுந்து சாவு. உன்னை என்னி கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு போச்சு என் நிம்மதி. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன சமத்துட்டா கண்டனும். முன்னாடியே வந்து நில்லு. அறிவில்ல. கடவுளே, என்ன சொன்னாலும் திட்டுறா கடவுளே. மகனே, எப்படி சூரியன் கிழக்கே தோன்றி மேற்கே மறைவது இயல்போ, அதே போல் கணவனாக வந்துவிட்டால் மனைவியிடம் சிக்கி தவிப்பது இயல்புதான். அது இயற்கை, நம்மளால் மாற்ற இயலாது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.